Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிவட் டேபிள் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். பிவட் டேபிள் அப்படின்னா என்ன, எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா பிவட் டேபிள்ங்கிறது ஒரு கன்சாலிடேட் சம்மரைஸ் ரிப்போர்ட் எடுக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ரா டேட்டா வந்து இருக்குது, அதாவது கம்பெனியோட சேல்ஸு இல்லை ஒரு ஸ்டாக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய ஒரு செல்லுலேயோ காலம்லேயோ அதிகமான டேட்டா இருக்குது, ரா டேட்டா இருக்குது. அதிலிருந்து நம்ம சம்மரைஸ் பண்ணி அதை அனலைஸ் பண்ணுறதுக்காகவும் ரிப்போர்ட்ஸை கிளியராக எடுக்கிறதுக்காகவும் இந்த பிவட் டேபிளை வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம வந்து பிவட் டேபிளில் வந்து சிம்பிளாக இப்போ இருக்கிற ஒரு சேல்ஸ் டேட்டாவை வச்சு எப்படி சிம்பிளாக வந்து ரிப்போர்ட் அனலைஸ் பண்ணுறது, எப்படி ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பிவட் டேபிள் இங்கே இன்செர்ட் காலமில் போகணும். இன்செர்ட் டேப் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிவட் டேபிள் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். இது வந்து சம்மரைஸ் ரிப்போர்ட்டு டேட்டாஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து டேட்டா சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு சேல்ஸ் ரிப்போர்ட் வந்து நான் எடுத்திருக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கான டேட்டா இருக்குது. 2015, 2016, 2017, அதுக்கப்புறம் கேட்டகரி, அதுக்கப்புறம் ப்ராடக்ட் டீட்டெயில் இருக்குது. சேல்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கேட்டகரியும் ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் எவ்வளோ சேல் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் எங்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் என்ன பர்சன்டேஜ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் எங்கேயா வச்சுருக்கேன் இப்போ. ஸோ இதுலேருந்து சிம்பிளாக எப்படி நம்ம ஒரு பிவட் டேபிள், ஒரு கன்சாலிடேட் சம்மரைஸ் ரிப்போர்ட் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நார்மலாக இது முன்னாடி வந்து ரொம்ப ஓல்டு வெர்ஷனில் வந்து உங்களுக்கு இந்த ரெக்கமெண்டட் பிவட் சார்ட் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தது. ஸோ அட்வான்ஸ் வெர்ஷன் மாற என்ன பண்ணாங்கன்னா ரெக்கமெண்டட் பிவட் சார்ட் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வந்தாங்க. ரெக்கமெண்டட்னா இது ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸலே வந்து உங்கள் ரிப்போர்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிவட் டேபிளை வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ அது வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் கஸ்டமைஸ்டாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிவட் டேபிள் நீங்களே டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு நம்ம கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். நமக்கு ஓன் வேணுங்கிறத நம்ம பிவட் இதில் டிசைன் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இதுதான் வந்து நம்மளோட ரிப்போர்ட். ஸோ இந்த டேட்டா வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த டேட்டா வந்து எந்த ரேஞ்ச் நமக்கு வேணும், ஸோ இந்த டேட்டாவை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து பிவட் டேபிள் அப்படி இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி கிரியேட் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக பாப்பப் ஒன்று வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செலக்ட் டேபிள் ஆர் ரேஞ்ச், நம்ம வந்து எந்த செல்லுலேருந்து எந்த செல் வரைக்கும், எந்த டேபிளோ இல்லை எந்த ரேஞ்ச் வந்து நம்ம பிவட் டேபிளுக்கு எடுத்துக்கிறோமோ அது வந்து இங்கே நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணது இப்போ இங்கே ஹைலைட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ரேஞ்ச் வந்து நம்ம பிவட் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து சூஸ் வேர் யூ வாண்ட் டு தி பிவட் டேபிள். ஸோ இது வந்து இந்த ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு எங்கே வேணும், புதுசாக ஒரு ஒர்க் புக்கை வேணும், ஒர்க் புக்கில் இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணுமா, இல்லை எக்ஸிஸ்டிங் ஒர்க், அதாவது நீங்கள் பார்க்குற இதே ஷீட்டில் இந்த ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்கும். நான் 2 ஆப்ஷனுமே சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நியூ ஒர்க் ஷீட். இப்போ இந்த ரிப்போர்ட் நான் இங்கே இருக்குது, இதோட சம்மரைஸ் பிவட் டேபிள் வந்து எனக்கு இன்னொரு ஒர்க் ஷீட்டில் வேணும் அப்படின்னா இதை வந்து நியூ ஒர்க் ஷீட்டை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஷீட் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து நம்ம பிவட் பண்ணலாம். இது வந்து ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்செர்ட்டில் போயிட்டு பிவட் கொடுங்க. இங்கே வந்து எக்ஸிஸ்டிங் ஒர்க் புக், எக்ஸிஸ்டிங் ஒர்க் புக்கில் எங்கே நம்ம லொக்கேஷன், ஸோ பக்கத்தில் வந்து நம்ம இங்கே வச்சுக்கலாம், ஹெச் காலமில் வச்சுக்கலாம். இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா பிவட் டேபிள் வந்து இது பக்கத்துலேயே ஓப்பன் ஆகிடும். ஸோ 2 ஆப்ஷன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து நம்ம பிவட் வந்து எப்படி சம்மரைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா மொத்தம் 3 வருஷம் இருக்குது. 3 வருஷத்தில் டோட்டலாக எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு ஒவ்வொரு வருஷமா அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து டோட்டல் சேல்ஸ், ஒவ்வொரு ஆண்டும் மொத்த வியாபாரம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இயரை கொண்டு வந்து ரா லேபிளில் போட்டிருக்கிறேன். வந்துச்சுங்களா, 2015, 2016, 2017. அதுக்கடுத்து சேல்ஸ் எவ்வளோ வேல்யூ அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு சேல்ஸ் ரிப்போர்ட் வந்தாச்சு. இது வந்து ஒன் ஷாட். இப்போ உங்களுக்கு இருக்கிற இந்த மொத்த லைன் ஐட்டம் பார்த்தீங்கன்னா இது 76 லைன் ஐட்டம் மொத்தமாக இருக்குது இந்த 3 வருஷத்துக்கு சேர்த்து. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் எல்லாமே கூட்டி தனித்தனியாக நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்க்க முடியாது. அதனால தான் வந்து பிவட் டேபிள் வந்து இந்த மாதிரி சம்மரைஸாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஓகே, இது வந்து ஒரு ஆப்ஷன். இது வந்து சிம்பிளாக வந்து வருஷத்துக்கு பார்க்குறோம். இல்லை நமக்கு வந்து கேட்டகரி வைஸாக உங்களுக்கு வேணும், ஒவ்வொரு ப்ராடக்ட்லையும் எவ்வளோ வந்து இவங்க சேல் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா இதை எடுத்துகிட்டு வந்து கீழே ரா லேபிளில் போடுங்க. இந்த மாதிரி ஒரு சம்மரைஸ் ரிப்போர்ட்டு உங்களுக்கு வரும்.
இப்போ பாருங்கள் 2015 அக்சசரிஸ் எவ்வளோ சேல் பண்ணியிருக்கு, பைக்கில் எவ்வளோ சேல் பண்ணியிருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சம்மரைஸ் ரிப்போர்ட்டாக நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, இது வந்து ஒரு ஆப்ஷன். அதுக்கடுத்து இந்த இடத்துல வந்து நம்ம கவுண்ட், எத்தனை கவுண்ட் வந்து நமக்கு சேல் ஆயிருக்கு. இது வந்து நம்ம ருப்பியில் பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது என்னோட சேல்ஸ் வேல்யூ வந்து இங்கே ரூபாயில் இருக்குது, ருப்பீஸில். இது வந்து நம்பர் ஆஃப் கவுண்ட் எவ்வளோ சேல் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கணுன்னா இங்கே செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இந்த வேல்யூ ஃபில்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும், இது வேல்யூ ஃபைன் செட்டிங்னு ஒன்று இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து சம்மேஷன் அப்படின்னா சம் கொடுத்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ சேல் ஆயிருக்கு அப்படிங்கிற கவுண்ட் வரும், டோட்டல் வேல்யூ வரும். கீழே வந்து கவுண்ட் அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா எத்தனை நம்பர் ஆஃப் லைன் ஐட்டம் இங்கே இருக்கோ அத்தனை கவுண்ட் வந்து குவான்டிட்டி இங்கே வந்துடும். அதுக்கடுத்து ஆவரேஜ் சேல் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இங்கே போயிட்டு ஆவரேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது ஆவரேஜ் சேலாக இங்கே கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா, இது வந்து பிவட் டேபிள்லேயே வந்து நம்ம இவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணலாம். அதுக்கடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பிவட் டேபிள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இன்னொரு ரிப்போர்ட், சின்ன ரிப்போர்ட் இதில் வந்து நம்ம எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வருஷம் வந்து மேலே வச்சுக்கலாம். அதுக்கடுத்து நமக்கு வந்து ப்ராடக்டை வந்து இங்கே பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ வேல்யூ, சேல் வேல்யூ எவ்வளோங்கிறத பார்க்கலாம். புரியுதுங்களா? இப்போ கம்பேரிசன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எவ்வளோ சேல் ஆயிருக்கு, எந்தெந்த வருஷம் எவ்வளோ சேல் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து கேட்டகரி, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பாருங்கள் 2015 ஒவ்வொரு ப்ராடக்ட் ஒரு கேட்டகரி வைஸாக ஒரு ப்ராடக்ட் வைஸாக எவ்வளோ சேல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சம்மரைஸ் பண்ணி ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு தான் பிவட் டேபிள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பேசிக்கான ஒரு பிவட் டேபிள். அதுக்கடுத்து நம்ம என்ன சொன்னோம்னா இன்னொன்று ரெக்கமெண்டட் பிவட் டேபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது கம்ப்யூட்டரே வந்து இந்த எக்ஸல் ஷீட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நமக்கு வந்து இந்த சோர்ஸ், இந்த டேட்டாவை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ரெக்கமெண்டட் பிவட் டேபிள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆவரேஜ் ஆஃப் ப்ராஃபிட் கேட்டகரி பார்க்கணுமா, இல்லை சம் ஆஃப் சேல்ஸ் பை கேட்டகரி வைஸில் டோட்டல் சேல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணுமா, இல்லை வந்து இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சம் ஆஃப் தி இயர் சம், இது வந்து ப்ராஃபிட் ரொம்ப டீட்டெயில்டு ரிப்போர்ட் வந்து இங்கே வரும். இது ஓகே கொடுத்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில் இருக்கும். இது வந்து அடுத்த ஷீட் போயிடுச்சு. இப்போ ரா லேபிள் இவ்வளோ இருக்குது, ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ டோட்டல்ஸ் ஆகிருக்கு, ப்ராஃபிட் வந்து இவ்வளோ கிடச்சிருக்கு, நம்பர் ஆஃப் கவுண்ட் வந்து எத்தனை அப்படிங்கிறது வந்திருக்கு. இப்போ இங்கே குட்டி ப்ளஸ் மாதிரி இருக்கும் பாருங்கள், இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டீட்டெயில் ரிப்போர்ட் உங்களுக்கு இங்கே வரும். புரியுதுங்களா? இதுதான் வந்து சம்மரைஸ்டு ரிப்போர்ட் வந்து நம்ம பிவட் டேபிளில் போடுறது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்ன ஆப்ஷன் வேணுமோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சேல்ஸு, எவ்வளோ கவுண்ட்டு, இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தனித்தனியாக போடலாம். இது வந்து ஈஸியாக இருக்கிறவங்களுக்கு, பட் இது வந்து எல்லாருக்குமே சூட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியாது. பேசிக் பிவட் டேபிள் நார்மலாக வந்து டோட்டல் சேல் நீங்கள் எடுக்கிறதுக்கு, இல்லை ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ சேலாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு வேணால் இது யூஸ் ஆகும். பட் ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப அட்வான்ஸ்டாக நீங்கள் போகணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த பிவட் டேபிள் வந்து ரொம்ப நல்லா வரும். ஸோ இப்போ ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு மீட்டிங்கு போகிறீங்க, ஓவராலாக வந்து ஒரு பெரிய ரிப்போர்ட் இருக்குது, ஒரு 1000 லைன் ஐட்டம், ஒரு 1000 காலமில் வந்து ஒரு ரிப்போர்ட் இருக்குது, அது கன்சாலிடேட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ரா டேட்டா எடுத்துன்னு போயிட்டு உங்களால் ப்ரெசென்ட் பண்ணவே முடியாது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிவட் டேபிள் யூஸ் பண்ணிங்கன்னா டோட்டல் சம்மரி, ஒரு இயர் சம்மரி எவ்வளோ இருக்குது, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஓவராலாக வந்து எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ சேலரி நீங்கள் டோட்டலாக பே பண்ணுறீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் கன்சாலிடேட் ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த பிவட் டேபிள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதில் வந்து உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.